முருகன்னாலே அழகு. அந்த அழகன் செய்த அசுரவதம் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதான் சூரசம்ஹாரம். இன்னைக்கு எத்தனையோ சினிமாக்கள் பார்க்குறோம். ஒவ்வொரு போர்க்காட்சி எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு. அப்ப அன்றைக்கு முருகன் செய்த போர்க்காட்சி எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கும். அத அழகாக அருணகிரிநாதர் தன்னுடைய முதல் தருப்புகள்ல அழகா சந்தத்தால சொல்றாரு பாருங்க. "தித்தித்தைய ஒத்த பரிபுர நிறுத்தப்பதம் வைத்துப் பைரவி திக்கொட்க நடிக்க கழுகோடு கழுதாட தெக்குப்பரி அட்டப் பைரவ தொக்கு தொகுதகு சித்திரப்பவ் ரிக்குத்திரியடக என ஓத கொத்துப்பறை கொட்டக் களமிசை குக்கு குகு குக்கு கூகு குத்திப்புதை புக்குப்பிடி என முதுகூகை கொட்புற்றல நட்பற்ற உணரை வெட்டுப்படி இட்டுக் குலகிரி குத்துப்பட ஒத்த பெருவள பெருமாளே" அப்படின்னு பாடுறார். அதாவது தித்தித்தைய என்ற தாளம் இருக்கிற மாதிரி அந்த தாளத்துக்கு தகுந்த மாதிரி இந்த காளி பைரவி என்று சொல்லக்கூடிய காளி 8 திக்குகளும் சுற்றி சுற்றி ஆடுனாங்களாம். அப்ப அந்த 8 திசையில் இருக்கிற கால பைரவர்களுமே அந்த போர்க்களத்தை வந்து அவ்வளோ சந்தோஷமா ஆடுனாங்களாம். அதோட பேய்களும் கழுகுகளும் பருந்துகளுமே ஆடிச்சா. ஏன்டா எண்ணற்ற பிணங்கள் இருந்ததா அந்த போர்க்களத்துல. அப்படி அந்த போர்க்களத்தை இருக்கிறப்ப ஆந்தைகள்லாம் குக்கு குகு குக்கு குகு அப்படின்ட்டு கூவி கூவி இந்த போர்க்களத்துல கத்துச்சான். இதெல்லாம் சேர்த்து தான் அருணகிரிநாதர் அந்த போர்க்குளம் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்றத இந்த திருப்புகளை 2வது பகுதியில சொல்லியிருப்பாரு. ஆனா இந்த சூரவதம் ஏன் நடந்ததை அழகா சொல்லியிருப்பாரு. "கொட்புற்றல நட்பற்ற உணரை", அதாவது அசுரனாகிய சூரபத்மன் நட்புணர்வு போடாமல் முருகப்பெருமானை எதிர்த்தான். சிவனன் மைந்தனையே நட்பு கொண்டிருந்த அந்த வதமே நடந்திருக்காது. நட்பு இல்லாத ஒரே காரணத்தினால்தான் அந்த போர் நடந்தது என்று சொல்லி முடிச்சிருப்பாரு அருணகிரிநாதர் இந்த திருப்புகளை. இந்த வரிகளை பாடுறப்ப நமக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற வினைகள், அதாவது ஆணவம் கண்மம் மாய் என்ற வினைகள் நம்மை விட்டு விலகி ஓடிப்படும். இந்த திருப்புகள் சந்த வரிகளை சொல்லும் பொழுது இது போன்று எண்ணற்ற வரிகள் திருப்புகளில் உள்ளது. அதை நான் தினமும் கூறி வருகிறேன். அதனால் இந்த பேஜை நீங்க ஃபாலோ செய்து இது போன்ற வரிகளை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில் வினைகளை தொலையுங்கள். முருகா சரணம்.